ஒரு கேள்வி. பொதுவா இது வந்து நம்ம உலகவாசிகள்ட்ட பேசும்போது இத கேட்குறாங்க. எப்படின்னா, இப்ப வந்து ஒருத்தர் அஸ்ட்ராலஜி பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, அஸ்ட்ராலஜி படி தான் நம்மளுடைய வாழ்க்கை நடக்குது அப்படின்னு ஒரு சாரார் நம்புறாங்க. ஒரு சாரார் வந்து இல்ல இறைவனுடைய ஆற்றல்னால நடக்குதுன்னு சொல்லி ஒரு சாரார் சொல்றாங்க. ஆனா ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில் வந்து ஏற்ற இறக்கங்கள் வாழ்ந்து போகும்போது அவனுக்கு விதிப்படி நடக்குது அப்படிங்கிறத ஒரு சித்த வித்தை அபியாசத்தினால அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி யோகிகள் சொல்கிறாங்க. அப்படிங்கிறத அந்த பழைய ஏன்சியண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா நூல்கள்லையும் எழுதப்பட்டிருக்கு. அது எப்படி சாத்தியம்னா அப்படி மாற்றப்பட முடியுமா? இல்லை வந்து அவங்களுடைய கர்மப்படி தான் ஒருத்தனுக்கு இப்போ அட்லீஸ்ட் ஒருத்தன் வந்து ஒரு ஒரு அஸ்ட்ராலஜி ரீதியாக அவனுக்கு சொல்கிறாங்க, அவர் வந்து இந்த பிறவியோட அவருக்கு கிடையாது, இன்னும் பிறவிலாம் இருக்குதுன்னு ஒரு அஸ்ட்ராலஜி சொல்லுது. ஆனால் அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் வந்து யோக நூல்கள் படி ஏதோ ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி சித்தவித்தை மாதிரி உயர்ந்த ஒரு பயிற்சி தான், அதில் நல்லா பண்ணால் என்னுடைய கர்மவினைகள்லாம் மாற்றி நான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அஸ்ட்ராலஜிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படிலாம் இல்லை, அதுவுமே எழுதப்பட்டது தான். அவன் வந்து பிறக்கும் போதே இந்த மாதிரி வாழுவான், அவனுக்கு வந்து இந்த மாதிரி உயர்ந்த யோக முறை கிடைக்கும், அதன் மூலம் அவன் வந்து அதை முடித்து வாழ்க்கையில் வீடு பேர் அடைகிறான். அது அப்படி தான் அஸ்ட்ராலஜியில் எழுதப்பட்டிருக்கும் அப்படின்னு ஒரு சிலர் சாரார் சொல்கிறாங்க. ஒரு சிலர் அப்படி இல்லை, அதை வந்து எழுதப்படாட்டினா கூட அதை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, நாம் ஒன்றும் வேண்டாம், நம்ம அனுபவ வளர்ச்சி நம்ம முன்னாடி நிற்கிது. சித்தவேதம் ஒன்று மட்டும் போதும், இது மேலே ஒன்றுமே வேண்டாம் நமக்கு. சாமி சொல்லியிருக்கு, இந்த சித்தி வித்தியை நீங்கள் வந்து என்னைக்கு கீழே வைக்கிறதோ அன்னைக்கு உனக்கு ஆபத்து. இந்த சித்தி வித்தின்னு சொல்லி இருதலையை சொனப்புள்ள வாழை வச்சு என்னைக்கு நிறுத்தாமல் நீ கீழே மேலும் வெட்டிட்டு இருக்கு, ஒருத்தனும் பக்கத்தில் வராது. இப்படி பக்கத்தில் வராமல் நாம் வந்து பயன்படுத்திகிட்டே இருந்தால் பாரு, அந்த வாழை என்னைக்கு எவ்வளோ சுனப்பாக இருக்குன்னு தெரியுமா? டெய்லி தீட்டி வெட்டுறோம்ல, நல்லா தீட்டி இப்போ பனை வெட்ட போகிறான்ல, கத்தியை பற்றி நம்ம கை பக்கத்தில் வச்சா கிழிஞ்சு போயிடும் இல்லையா? அவன் டெய்லி தீட்டுறான் வேலை செய்கிறான், டெய்லி தீட்டுறான் வேலை செய்கிறான். அதே மாதிரி சித்தி வித்தியை வந்து டெய்லி நம்ம தீட்டிட்டு இருக்க மாதிரி மேலும் கீழே தான் தீட்டுறது. சத்துருக்கு வரக்குள்ள இது பக்கத்தில் வர முடியாது இந்த சொனப்பிலான. இது நம்ம பயிற்சியில் கொண்டு வராமல் நம்ம வந்து அஸ்ட்ராலஜியை கேட்டுட்டு இருந்தால் நம்ம பயிற்சியில் என்ன ஆகும்? நமக்கு நம்ம உணர்ச்சி நம்மள தான் உண்டாக்கணும். சித்தி வித்தியை அபியாசம் பண்ணி உணர்ச்சி உண்டாகணும். அதில் தான் நம்ம அனுபவ உணர்ச்சி உண்டாகும். அந்த அனுபவ உணர்ச்சி தான் வந்து நம்ம பாதுகாப்பை வச்சு நாமளே பயன்படுத்தணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதுதான் சாமி சொன்ன, அனுபவம் கிடைச்சாலோ எது கிடைச்சாலும் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, காட்டி கொடுக்க விஷயம்னா அவனவனுக்கு பயன்படுத்த வேண்டி இருக்குது. அதனால தான் நீ சொல்லிக் கொடுக்காது, சொல்லிக் கொடுத்தா உனக்கு வீணாக போயிடும். அவன் பயன்படுத்திட்டு அவன் உருவாக்கி எடுக்கட்டும், நீ எதுக்கு உன்னோட வச்சு அவனுக்கு கொடுத்த வாழ்க்கை வாழ்கிறான்? ஒன்றும் வேண்டாம். நாம் காசு உண்டாக்கிட்டு ஒருத்தனை வந்து சோம்பேறித்தனம் பண்ணுறதுக்கு டெய்லி 100 கழிவு விட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டான்னு சொன்னால் அவன் சோம்பேறி தானே ஆகும். அண்ணன்ட்ட கேட்டால் 100 கிடைக்கும், நான் சாப்பிட்டு போயிடுறேன், என்ன காரணம்? இப்படி தான் நம்ம வந்து மனிதனுடைய எல்லா விஷயங்களிலும் அடிபட்டுப்பட்டு போகுது. அவனவனும் உழைச்சி அவனவனே சாப்பிட்டுட்டு பாரு, அந்த 100 செலவு பண்ணடே இன்றைக்கி 50 ரூபாய்க்கு சாப்பிட்ட போதும்னு நினைக்குவாங்க. சும்மா நாம் எதுக்கு இவ்வளோ வெயிட்டு சாப்பிட்டுட்டு வீணாக பண்ணணும், கொஞ்சம் மிச்சம் வச்சா நாளைக்கு சாப்பிடலாமே, இந்த எண்ணம் உண்டாகணும். அவனவனும் கஷ்டப்படணும். இதே மாதிரி தான் எல்லாமே விஷயங்கள் தான். நாம் கஷ்டப்பட்டு சித்தி வித்தியை கஷ்டப்பட்டு நல்ல ஒரு சமாதி நிலைமைக்கு எடுக்க வேண்டிய நான் இந்த நேரத்தில் நமக்கு அனுபவங்கள் பின்னாடி வந்திருந்தால் போய் சொல்லிக் கொடுத்துருந்து சித்தி வித்திக்கும் பெருமை இல்லாமல் ஆயிரும். அதுவும் இல்லை, சமாதி கிடைக்கக்கூடிய உரிமையை நமக்கு கம்மியாயிரும். இதான் என்ன சாமி தான் அனுபவத்தை யார்கிட்ட சொல்லிக் கொடுக்கூடாது, காட்டி கொடுக்கூடாது சொல்ல காரணம்னா நமக்கு அதை பயன்படுத்த வேண்டியிருக்கு. அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட இல்லாமல் ஆயிரும். அதுதான் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காது, நீங்களே அதை செஞ்சு நீங்களே வச்சுக்கிங்க, எல்லாருக்கும் செய்யலாமே.